எல்லோருக்கும் வணக்கம். வர்ற வழியில நம்ம ஊர் அவுட்டர்ல ஒரு 4 பேர் நின்றுட்டு அண்ணன் ரெட்டைலைக்கு ஓட்டு போட்டிருக்கேன்னாங்க. அவங்கள்ட்ட சொல்லுங்க, ரெட்டையில நீங்க யார்கிட்ட இருக்கு? தலைவர்கிட்டையும் அவங்க காரை உழுவுன்னு நினைக்கிறேன். 4 பேர் நின்றுட்டு கொஞ்சம் தங்கமணி சரக்கை சாப்பிட்டுட்டு தங்கமணி சரக்கோட நிக்கிற அண்ணன் ரெட்டையில மல்லாந்தாங்க. நான் சொன்னேன், சிரிச்சிட்டு வந்தேன். ரெட்டையில யார்கிட்ட இருக்கு? தலைவர்கிட்ட இருக்கா இல்ல அம்மாட்ட இருக்கா? துரோகிகள்கிட்ட இருக்கு. அதனாலதான் ஆர்கே நகர்ல அம்மாவுடைய தொகுதியிலேயே ரெட்டையிலேயே க்ளோஸ் பண்ணாங்க அவங்க. அது வெற்றி சின்னம்னா ஆர்கே நகர்ல அம்மாவை 2 முறை தொடர்ந்து வெற்றி பெற செய்த மக்கள் எதுக்கு பழனிசாமி பன்னீர்செல்வம் தூக்கிட்டு போனப்ப PS வீரப்பாட்டி MN நம்பியார்ட்டே இருக்கிறாங்க போட முடியாதுன்னு சொன்னாங்களா இல்லையா? அது மாத்திரம் இல்ல, அதாவது இந்த ஆட்சி இன்னைக்கு தொடருதுன்னா அது காரணம் சிறையில் இருக்காங்களே நம்ம பொதுச் செயலாளர் சின்னம்மா தான். அவங்களுக்கு துரோகம், இந்த ஆட்சியை காப்பாற்றின சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு துரோகம். எதனால 18 தொகுதியில் எலெக்ஷன் வருது? MLA எல்லாம் செத்து போயிட்டாங்களா? பழனிசாமி துரோகம் செஞ்ச பன்னீர்செல்வத்தோட சேர்ந்துக்கிட்டு மோடி மிரட்டாருன்னு பயந்துகிட்டு, அதாவது மோடியை கண்டு பயந்து உருவாயிருக்கிறது அந்த கூட்டணி. உண்மையா இல்லையா? மோடியை கண்டு மோடிக்கு என்ன கோவம் அம்மா மேல? 2014 அம்மா குஜராத்தை சேர்ந்த அந்த மோடியா இல்ல தமிழ்நாட்டை சேர்ந்த அந்த லேடியான்னு கேட்டாங்க. இந்தியா ஃபுல்லா அவர் என்ன சொன்னாரு? கருப்பு பணத்தை எல்லாம் கொண்டு வந்து உங்க அக்கௌண்ட்ல எல்லாம் 15 லட்சம் போட்டுருவாரு. இளைஞர்களுக்கு 2 கோடி பேருக்கு வருஷத்துக்கு வேலை வாய்ப்பு, 5 வருஷத்துல 10 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு வாங்கி தரணும். ஆனா இதுவரை 50 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு இன்னைக்கு வேலை இல்லா திண்டாட்டம். படித்த இளைஞர்கள் வேலை இல்லாமல் தவிக்கிறாங்க. வியாபாரிகள் எல்லாம் பாதிக்கிற மாதிரி GST இன்றைக்கு இந்த சொல்லுவாங்களே மைக்ரோ ஸ்மால் இண்டஸ்ட்ரின்னு சிறு குறு தொழிற்சாலைகள்லாம் மூடிட்டாங்க. 10,000 தொழிற்சாலைக்கு மேல மோடி ஒரு 10 லட்சம் குடும்பம் இன்னைக்கு ரோட்ல நிக்குது மோடியால. 1000 ரூபாய் 500 ரூபாய் என்னமோ மாத்திரன்னு சொல்லி எல்லாரும் ரோட்ல நிறுத்ததான் மிச்சம். இன்னைக்கு பணக்காரங்க இன்னும் பணக்காரங்கள் ஆயிட்டாங்க. அம்பானி அதானி மாதிரி ஒரு 10 பேர் தான் இந்தியாவில் இன்னைக்கு சந்தோஷமா இருக்காங்க. அதனாலதான் ஏமாந்து வாக்களித்த அந்த மக்கள்லாம் இன்னைக்கு மோடிய ஓட வேட விரட்டுறதுக்கு சரியாக இருக்காங்க. ஆனா தமிழ்நாட்டு மக்களாகிய நீங்கள் ஏமாறவில்லை. 2014 அம்மாவுக்கு தான் வாக்களிச்சீங்க. பிஜேபி இந்து மதத்தை அவங்க தான் கண்டுபிடிச்ச மாதிரி இந்து மதத்தை காக்கிற. இந்து மதம் இயற்கையான மதம், அதை யாரும் பாதுகாக்க வேணாம். அரசியல் கட்சிகளுக்கு மதம் எதுக்கு, ஜாதி எதுக்கு? மக்கள் பிரச்சனை எவ்வளவு இருக்கு? விவசாயிகளுக்கு பிரச்சனை, வியாபாரிகளுக்கு பிரச்சனை, நெசவாளர்களுக்கு பிரச்சனை, மாணவர்களுக்கு பிரச்சனை, மீனவர்களுக்கு பிரச்சனை, இளைஞர்களுக்கு பிரச்சனை, வேலை வாய்ப்பு இல்ல, மேல் படிப்பு படிக்க வசதி இல்ல, அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் என அனைத்து தரப்பு மக்களும் இன்றைக்கு இருக்கிற பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கு தான் அரசியல் கட்சிகள் போராடணும். அதை விட்டுட்டு மதத்தின் பெயரை சொல்லி சிறுபான்மை மக்களை அச்சுறுத்தல் வச்சிருக்கிறது. அதுபோல முத்தலாக் தடை சட்டம்னு தேவையில்லாத ஒரு சட்டத்தை கொண்டு இஸ்லாமியர்களை அச்சுறுத்தல் வச்சிருக்காங்க. அதனாலதான் தேர்தல் அறிக்கையில சொல்லியிருக்கோம், அதெல்லாம் மாற்றுவோம். ஜாதி மத பேதமற்ற அரசாங்கத்தை மீண்டும் உருவாக்குவோம். இங்கு வாழ்பவர்கள் இந்துவாக இருந்தாலும் சரி, இஸ்லாமியர்களாக இருந்தாலும் சரி, கிறிஸ்துவர்களாக இருந்தாலும் சரி, ஜைனர்களாக இருந்தாலும் சரி, பௌத்தர்களாக இருந்தாலும் சரி, அனைவரும் சகோதர சகோதரிகள். நாம் அனைவரும் அமைதியாக வாழ வேண்டும். நிம்மதியாக வாழ்ந்தாதான் நம்ம தொழில் பார்க்க முடியும், விவசாயம் பார்க்க முடியும். அடிச்சுக்கிட்டு எப்படி ஒருத்தர் ஊர்ல இருக்க முடியுமா? இப்ப நம்ம கட்சிங்கிறது எல்லா மதத்தை சேர்ந்தவர்களும் பதவியில் இருக்காங்க. இப்ப நம்ம கௌதம் சாகர் யாரு? கௌதம் சாகர் யாரு?
அவர் என்ன இங்க பெரும்பான்மையா இருக்கிற இல்ல, கட்சியில யாரு உழைக்கிறாங்களோ, கட்சியில யாரு சரியா செயல்படுறாங்களோ, ஜாதி மதம் பார்க்கிற கட்சி அம்மாவுடைய கட்சி கிடையாது. மோடி மிரட்டா இருக்கிறதுக்காக பயப்பட முடியுமா நம்ம? அம்மாவின் தொண்டர்களுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கு தான் தலை வணங்குகிற கட்சி தான் இதை தவிர வேற எந்த கொம்பனுக்கும் தலை வணங்க மாட்டோம். எங்களுக்கு சின்னத்தை கொடுக்கல, ரெட்டலைய பழனிசாமி கம்பெனி கொடுத்தீங்க. என்ன நினைச்சு ஆர்கே நகர்ல, ஆர்கே நகர் அம்மா தொகுதி மக்களே ஊற்றி மூடிட்டாங்க. இன்னொரு கூட்டணி, நாங்கள் மத சார்பற்ற மோடி தான் பிஜேபி தான் மதத்தை பத்தி பேசுறாங்க. நீங்க மத சார்பு இல்லை. எதுக்கு நம்மளுக்கு மதம் மத சார்பு? நம்ம நியூட்ரலா இருப்போமே. அரசியல் கட்சிக்கு இப்படிதான் முன்ன அவங்க அப்பா இருந்த காலத்துல இஸ்லாமியர்களையும் கிறிஸ்தவர்களையும் ஏமாத்திட்டு இருந்தாரு. அவங்க எல்லாம் தெளிஞ்சு ஆர்கேல டெபாசிட் காலி பண்ணதும் பயந்துகிட்டு ஏற்கனவே இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் அவர்களுக்கு வாக்களித்தவர்கள் தங்களை விட்டு போயிட்டாங்களே. எங்க சகோதரரை இந்து கடவுளை திட்டினா அவங்களுக்கு பிடிக்குமா? யாருக்காவது பிடிக்குமா? இப்ப சாகர் இருக்காரு, நான் பார்ஸ்வநாதரே கும்பிடுவேன். அவங்க இந்த 24 திருத்தங்கரில் உள்ள பார்ஸ்வநாதர் எனக்கு குருநாதர் மாதிரி அந்த சாமியை கும்பிடுவேனா? நாகூர் தர்காவுக்கு போவேன். அஜ்மீர் தர்கா படம் எங்க வீட்டு பூஜை ரூம்ல வச்சிருக்கோம். மேலாங்கண்ணி மாத தஞ்சாவூர்காரங்க வீட்டில் இல்லாத, இந்து வீட்டில் இல்லாத வீடே இருக்காது. இதே மாதிரி நம்ம மதத்தை எல்லாம் மீறி இங்க இருக்கிறவங்க எல்லாம் சகோதர சகோதரிகளா வாழ்ந்துட்டு இருக்கோம். நம்ம மதம் ஜாதி, இந்த ஜாதி மதத்தை பத்தி பேசுறவங்க எல்லாம் சுயநலவாதிகள். உங்களை எங்களையும் அடிக்க விட்டுட்டு ஓட்டை வாங்கிட்டு போயிடுவாங்க. அவங்க அங்க போய் மந்திரி பதவி, குடும்ப குட்டிக்கு மந்திரி வந்து நல்லா தங்களை பார்த்துக்குவாங்க, மக்களை பார்த்துக்குவாங்களா? இந்த துரோகிகள் நமக்கு தான் துரோகம் பண்ணாங்க, அம்மாவுடைய தொண்டர்களுக்கு துரோகம் பண்ணாங்க. அதனாலதான் அம்மாவுடைய தொண்டர்கள் 95% நம்மளோட இருக்காங்க. டெண்டர் பார்ட்டிகள் தான் அங்க இருக்கு. அம்மாவுக்கே துரோகம் பண்ற மாதிரி அம்மாவோட மறைவுக்கு பிறகு அவங்களுக்கு நினைவு சின்னம் கட்டக்கூடாதுன்னு நீதிமன்றம் வரைக்கும் போன கட்சி. சித்தராமையா முதலமைச்சராக இருக்கிறப்ப அம்மா அந்த குமாரசாமி திருப்பணி ஜெயிச்சதும் ஏதோ காவிரி பிரச்சனைக்காக ஜி.கே. மணி மனு கொடுக்க போறாருன்னா அம்மா மேல மேல்முறையீடு போகலாம். இவங்க போய் அங்க அப்படியெல்லாம் பேசிட்டு திராவிட கட்சிகளோட கூட்டணி கிடையாது, கூட்டணி வைத்தால் என் தாயை சம்பந்தப்படுத்தி பேசுறாரா இல்லையா? அவரு 75 வயசார பெரியவர் பேசுற பேச்சாது. ஆனா பழனிசாமி பன்னீர்செல்வத்தை நம்ம கலாட்டை தான் பண்ணுவோம், நக்கல் தான் பண்ணி பேசுவோம். மானம் கட்டவங்க, வெக்க கட்டவங்க, உங்களுக்கு சூடு சொரணை இருக்கா கேட்டாங்களா இல்லையா? உங்களுக்கு ஆட்சி அதிகாரம்னா என்னன்னு தெரியுமா? சட்டம் ஒழுங்குனா என்னன்னு தெரியுமா கேட்டு இப்ப எல்லாம் உண்டாயிட்டாங்க. திடீர்னு எலெக்ஷன் வந்ததுன்னு பார்த்தா கேட்டா மோடி இது தமிழ்நாட்டை வளர்க்க போறாங்களா, இவங்கெல்லாம் இந்தியாவை வந்து இது பண்ண போறாங்களா? பொய், சுயநலம். இது பேர் தான் மானங்கட்ட கூட்டணி. நான் தான் அன்னையில சேலத்துல இருந்தேன். அதாவது ஒரு கூட்டணி தேர்தலுக்கு அப்புறம் தான் ஜெயிக்குமா தோக்குமான்னு தெரியும். ஆனா கூட்டணி போட்டடிக்க கூட்டணி அவுட்டுன்னு எல்லாரும் பேசிட்டாங்க. அதுல இன்னொரு கட்சி அம்மாவுக்கு சட்டமன்றத்தில் படம் வைக்க கூடாது. அம்மாவை பத்தி அந்த அம்மா இருக்க அவர் திருமதி விஜயகாந்த் என்ன பேச்சு பேசுவாங்க, சந்திரமுகி மாதிரி என்னட்டு பேசிட்டு இருப்பாங்க. அந்த படத்துல ஜோதிகாவுக்கு பதில் இவங்க நினைச்சுதான் இன்னும் சூப்பரா ஓடி இருக்கு. இப்ப என்னன்னா புரட்சி தலைவி அம்மாவும் புரட்சி கலைஞர் என்ன நடிப்பப்பா இது. முந்தா நாள் வரைக்கும் அம்மாவை வச்சனா பாருன்ட்டு இப்ப போற இடத்துல நான் புரட்சி தலைவி மாதிரி இருக்கேன்னு எல்லாம் சொல்றாங்க. இருக்கும் தங்கமணி பார்ட்டி நாலஞ்சு நிக்குதுல, அது மாதிரி வச்சுக்கிட்டாரு. ரெட்டலை அது அம்மாவிடம் இருந்தவரை தான் வெற்றி சின்னம். தமிழ்நாட்டு மக்கள் துரோகத்திற்கு என்றைக்கும் இடம் கொடுக்க மாட்டார்கள். அதனால்தான் அம்மாவின் தொகுதியிலேயே அவர்கள் தோற்கடிக்கப்பட்டார்கள். இதுதான் உண்மை. தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு பாத்தீங்கன்னா 22 தொகுதியில தேர்தல். 18 ஏப்ரல் 12 அன்னைக்கு 18 தொகுதி. ஒரு தொகுதியில கூட நம்ம ஆளுங்க அண்ணன் பழனிசாமி கம்பெனி ஜெயிக்க முடியாது. ஆட்சி முடிவுக்கு வந்துடும். துரோகம். இன்னொன்னு பக்கத்துல ஒரு மந்திரி சண்முகம்னு எப்படி நிதானமா இருப்பாரு. அவர் யாரால மந்திரியா இருந்துச்சுன்னு அவங்க எல்லாருக்கும் உலகத்துக்கே தெரியும். நம்மள வச்சனா தினகரன் யாருன்னாரு. இப்ப பாருங்க எவ்வளவு காலத்தின் கொடுமை. இதை விட வேற பனிஷ்மெண்ட் அவர் கிடையாது. மாம்பழத்துக்கு ஓட்டு கெடுன்னு விட்டாங்க.
கரெக்டா இல்லையா? நீ தான் சொன்ன மைக்ல என்ன கொல்ல வந்தாங்கன்ட்டு. கடவுள் பாருங்க, இந்த துரோகத்துக்கு பாருங்க, தெய்வம் அன்று அரசன் அன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள். வேற பனிஷ்மெண்ட் வேணாம். சண்முகத்துக்கு மாம்பழத்தை கொடுத்து ஓட்டுகள். ஏற்கனவே நிதானமா இருப்பார், இப்ப தலைகீழ நடத்திட்டு இருக்காரா. இதான் துரோகம் செய்யக்கூடாதுங்கிறது. துரோகம் 7 தலைமுறைக்கும் வரும். உண்மைதானே? யாரால மந்திரியானாரு சண்முகம்? நமக்கே துரோகம். அதனாலதான் கடவுள் அப்படி ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்திருக்காரு. நான் நினைச்சிட்டு வந்தப்ப அது அங்க சொல்ல மாதிரி செஞ்சில சொன்னா நல்லா புரியும். அது வந்தா சொல்லுங்க. அந்த கூட்டணி ராகுல் காந்தி தான் பிரைம் மினிஸ்டர் இருக்கிறாரு. கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்களே ஏத்துக்க மாட்டாங்க. அத வயநாட்டில் கேரளால ராகுல் காந்தி தோக்கடிக்காம விட மாட்டேன்னு அவங்க கம்யூனிஸ்ட் சீஃப் மினிஸ்டர் பினராயி விஜயனே மண்ணு கட்டி நிற்கிறாரு. ராகுல் காந்தியே சொல்லல நான் பிரைம் மினிஸ்டர் ஆக போறேன்னு. இவர் என்ன பண்றாங்க? திமுக அவங்க கட்சியில் உள்ள இஸ்லாமிய சகோதரர்களை அனுப்பி டிடிவிக்கு ஓட்டு போட்டீங்கன்னா பிஜேபி வந்துடும், எங்களுக்கு போடுங்க. பிஜேபி நினைச்சாலும் பிஜேபி யாரும் ஓட்டு போட போறது இல்ல. இந்தியா ஃபுல்லா கோபமா இருக்கு. எப்படி இங்க தமிழ்நாட்டில் பழனிசாமி கம்பெனி மேல மக்கள் கோபமா இருக்காங்களோ அது மாதிரி மோடி பஸ் ஸ்டாண்ட் மேல இந்தியா ஃபுல்லா இருக்கு. அதனால இவர்களிடம் ஏமாறாதீர்கள். அதுதான் நான் சொல்ல முடியும். நமது தேர்தல் அறிக்கையிலே சொல்லியவற்றை நிறைவேற்றுவதற்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் பரிசு பெட்டகம். உங்களது வேட்பாளர் முன்னாள் அமைச்சர் செந்தமிழன். நமது செஞ்சி கோட்டை சுற்றுலா மயமாக்க வேண்டும். செஞ்சி அரசு மருத்துவமனை தரம் உயர்த்தி 24 மணி நேரம் உயர்தர மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட வேண்டும். கிடப்பில் உள்ள திண்டிவனம் கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலை பணி செயல்படுத்த வேண்டும். செஞ்சி நகரத்தில் கூட்டுக்குடிநீர் திட்டம் வேண்டும். செஞ்சி தொகுதியில் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி ஏற்படுத்த வேண்டும். முழு நேர கால்நடை மருத்துவமனை வேண்டும். சுற்றுப்பகுதியில் உள்ள அனைத்து கிராமங்களுக்கும் இணைப்புச் சாலைகள் வேண்டும். நந்தன் கால்வாய் திட்டம் செயல்முறைப்படுத்த வேண்டும். நீண்ட நாள் கோரிக்கையான முனப்பா ஏரியை பலப்படுத்தி நீராதாரம் பெருக்க வழிவகை செய்ய வேண்டும். அவலூர்பேட்டை ஊராட்சியை பேரூராட்சியாக மாற்ற வேண்டும். அவலூர்பேட்டையில் தீயணைப்பு நிலையம் மற்றும் 108 அவசர மருத்துவ வண்டி இயக்கப்பட வேண்டும். இந்த பேப்பர் அதுபோல கரும்பு விவசாயிகளுக்கான நிறுவத் தொகையை சர்க்கரை ஆலையிலிருந்து பெற்றுத்தர வேண்டும். இப்பகுதியின் பெரிய நீராதாரமாக விளங்குகின்ற ஏரிகளை தூர்வாரி முறையாக பராமரிக்க வேண்டும். சாலை மற்றும் குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை செய்து தர வேண்டும். பழமை வாய்ந்த நமது செஞ்சி கோட்டையை சுற்றுலா தலமாக வேண்டும். செஞ்சியை ஆண்ட மன்னன் தேசிங்கராஜனுக்கு மணிமண்டபம் அமைத்து கொடுக்க வேண்டும் ஆகிய கோரிக்கைகளை அம்மாவின் உண்மையான தொண்டர்களாகிய எங்களுக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள். உங்களது பாராளுமன்ற உறுப்பினராக வரப்போகின்ற முன்னாள் அமைச்சர் செந்தமிழன் அவர்கள் அவற்றை எல்லாம் செய்து முடிப்பார்கள். அம்மாவின் சின்னம் என்று துரோகிகள் கையிலே அம்மாவின் ஆட்சி என்று சொல்லிக்கொண்டு அம்மாவையே மறைவுக்கு பிறகு கேவலமாக பேசியவர்களுக்கு இன்றைக்கு கூட்டணி வைத்திருப்பவர்களை அந்த துரோகிகளை புறந்தள்ளிவிட்டு நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் பரிசு பெட்டகம், பரிசு பெட்டகம், பரிசு பெட்டகம் என்று சொல்லி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். பரிசு பெட்டகம் நம்ம சின்னம், மக்கள் செல்வர் டிடிவி கண்ட கழக சின்னம். பரிசு பெட்டகம் நம்ம சின்னம், மக்கள் செல்வர் போராடி பெற்ற கழக சின்னம். தடைகள் எல்லாம் தகர்த்த சின்னம், தமிழகத்தை உயர்த்தும் சின்னம், மக்களின் ஆதரவை பெற்ற சின்னம், மக்கள் செல்வர் கண்ட கழக சின்னம். மக்கள் சின்னம் பெட்டகம் நம்ம சின்னம் பெட்டகம், பெண்கள் சின்னம் பரிசு பெட்டகம், இளைஞர் சின்னம் பரிசு பெட்டகம், பரிசு பெட்டகம் பார்த்து ஓடுங்கம்மா ஓட்டு, நம்ம பரிசு பெட்டகம் பார்த்து ஓடுங்கய்யா ஓட்டு. பரிசு பெட்டகம் நம்ம சின்னம், மக்கள் சேவை போராடி பெற்ற கழக சின்னம். வீரக்கி